எல்லாருக்கும் வணக்கம். இந்த மாதிரி இந்த அரைக்கீரையில் கீரை வடை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். 4 கிலோ கடலைப்பருப்பு, 1 ஸ்பூன் அளவு உளுத்தம்பருப்பு போட்டுக்கலாம். இந்த உளுத்தம்பருப்பு இப்படி போட்டால் மேலே நல்லா மொறுமொறுப்பாகவும் உள்ளே ரொம்ப சாஃப்டாகவும் இருக்கும். பருப்பு நல்லா ஊறிடுச்சு. பருப்பு கூட போட்டு அரைக்கிறதுக்கு ஒரு 10 பல்லு பூண்டு, 1/2 ஸ்பூன் சோம்பு, ஒரு 4 வரமிளகாய், உப்பு தேவையான அளவு, இஞ்சி கொஞ்சம் பெருசாக போட்டுக்கலாம். பருப்பையும் அது கூடயே போட்டு மாவு இந்த அளவு கொரகொரப்பாக தான் அரைச்சிக்கணும். கொஞ்சம் பருப்பு, சின்ன வெங்காயம் ஒரு கைப்பிடி அளவுக்கு, ஒரு 4 புதினா வாசத்துக்காக. இப்போ கீரை ஒரு கைப்பிடி அளவுக்கு போட்டுக்கலாம். 2 பச்சை மிளகாய் அரிஞ்சு போட்டுக்கலாம். உப்பு தேவையான அளவு பார்த்துட்டு போட்டுக்கணும். தண்ணி ஊற்றாமல் அரைச்சாதான் இது மாதிரி நல்லா வரும். எண்ணெய் ஊற்றி நல்லா காஞ்ச உடனே இது மாதிரி பட்டையை தட்டி போட்டுக்கணும். அப்போ தான் எல்லா பக்கமும் நல்லா வேகும். ஒரு சைடு வெந்த உடனே திருப்பி போட்டு நல்லா வேகட்டுன்னு எடுத்துக்கலாம். அப்போ தான் அந்த கீரையெல்லாம் நல்லா பொரிஞ்சு டேஸ்ட்டாக இருக்கும். கோல்டன் கலர் வந்த உடனே எடுத்துடலாம். மேலே நல்லா பொறுபொறுப்பாக இருக்கும். உள்ளே உடச்சி பார்த்தோம்னாக்கா ரொம்ப சாஃப்டாகவும் சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். கீரை வடை ரெடி. வணக்கம்.